தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே நிலத்தகராறில் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அனுமந்தன்பட்டி பகுதியில் நிலப்பிரச்சினை ஏற்பட்ட தகராறில் முத்துமாயின், சுந்தர் ஆகியோர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தாக்குதலில் காயமடைந்த சுந்தர் மற்றும் சுதா ஆகியோர் தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரட்டை கொலை தொடர்பாக பக்கத்து வீட்டுக்காரர் உட்பட 3 பேரை கைது செய்து உத்தமபாளையம் போலீசார் தற்பொழுது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹேமலதா வழங்கிட கேட்கலாம். ஹேமலதா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள அனுமந்தம்பட்டி மந்தியம்மன் கோயில் தெருவில் வசிப்பவர் சுந்தர். இவருக்கு பார்த்தீங்கன்னா சுதா என்ற மனைவி இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மகன் உள்ள நிலையில சுந்தர் வீட்டு அருகே வசிக்கக்கூடியவர் ராஜேந்திரன், அவருடைய மனைவி விஜயா. இவர்களது மகன் பார்த்தீங்கன்னா பார்த்திபன். இவர் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வருகிறார். தற்பொழுது விடுமுறைக்காக சொந்த ஊர் வந்திருக்காங்க. இந்த சுந்தர் மற்றும் ராஜேந்திரன் குடும்பத்தில் அடுத்தடுத்த வீடுகளில் வசிக்கிறதுனால இந்த இரு குடும்பத்துக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீட்டின் அருகே இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம் பிரச்சனை தொடர்பாக அடிக்கடி சண்டை வந்துட்டு இருந்துச்சு. இந்நிலையில பாத்தீங்கன்னா சுதாவின் தந்தை முத்துமாயன் சுதா வீட்டுக்கு வந்த நிலையில பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் குடும்பத்தினர் பாத்தீங்கன்னா சுந்தர் குடும்பத்தினருக்கு இடையே இடப்பிரச்சனை தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த வாக்குவாதத்தின் போது பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் மற்றும் அவரோட மகன் பார்த்திபன், மனைவி விஜய் ஆகிய மூவரும் சேர்ந்து கட்டை மற்றும் அருவாள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சுந்தர், முத்துமாயன், சுதா ஆகிய மூவரையும் தாக்கியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா முத்துமாயன் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சுதா மற்றும் அவருடைய கணவர் சுந்தர் இருவருமே பாத்தீங்கன்னா படுகாயங்களோட தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில சிகிச்சை பலனின்றி சுந்தர் உயிரிழந்திருக்கார். சுதா தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக உத்தமபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உடனடியாக வந்து முத்துமாயனோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த கொலை தொடர்பாக இரட்டை கொலை தொடர்பாக பாத்தீங்கன்னா தற்பொழுது ராஜேந்திரன், அவருடைய மகன் மற்றும் மனைவி மூவரையும் தற்பொழுது கைது செய்திருக்காங்க. இது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா இவங்களுக்குமே கொஞ்சம் காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த கொலை இடம் தொடர்பாக நடைபெற்றதா இல்ல வேறு ஏதாவது காரணத்துக்காக நடைபெற்றதான்னு சொல்லி தற்பொழுது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார். இந்த இரட்டை கொலை பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் சிந்துஜா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹேமலதா.